ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் 2013ஆம் ஆண்டு இஸ்லாமிய தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த சமுதாயத்துக்கு அள்ளுபோலும் அயராது பாடுபட்டவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் சிறிய வயதிலேயே சங்கத்தை பணியாற்றி பாரதிய ஜனதா கட்சியில் மாவட்ட செயலாளராக, மாநில செயலாளராக மற்றும் மாநில பொதுச் செயலாளராக தான் பணியாற்றி மக்களுக்கு பல நன்மைகளை செய்த ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் 2013ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இதே நாளில் ஜூலை 19ஆம் நாள் 2013ஆம் ஆண்டு ஆண்டுதோறும் அவருக்கு இந்த நினைவேந்தல் நடந்தது. இந்த ஆண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அவருக்கு நினைவேந்தல் ஏற்றுக்கொள்வதோடு செய்வதோடு அவருடைய குடும்பத்தாருக்கு என்றென்றும் நாங்கள் துணை நிற்போம் என்பதை, அவரை சார்ந்து இருக்கிற அனைவருக்கும் துணை நிற்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டேன். முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களுடைய புதல்வர், மூத்த புதல்வர் மு.க. முத்து அவர்கள் திரைப்பட நடிகராக இருந்தவர். பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி போன்ற படங்களில் கதாநாயகன் நடித்த அன்புக்குரிய சகோதரர் இன்றும் அவர் இதே நாளில் காலமாயிருக்கிறார். அவரை பிரிந்து வார அவருடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய மனைவி உட்பட்ட குடும்பத்தார், பிள்ளைகள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வேற